ஹாய். டிவோர்ஸ்ன்றது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே காமன் ஆயிடுச்சு. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. பணம், இன்கம்பேட்டபிலிட்டி, ஃபேமிலி இஷ்யூன்னு சொல்லி. ஆனா நான் இப்ப சொல்ல போற ஒரு ரீசன் லவ் பிரேக்கப்ல இருந்து டிவோர்ஸ் வரைக்கும் ஒரு காமனான இஷ்யூவா இருக்கு. கப்பிள்ஸ் பார்க்க நல்லா தான் இருப்பாங்க, ஹாப்பியா இருக்க மாதிரி தான் தெரியும். அவங்களுக்குள்ள சண்டைலாம் ஒன்றும் பெருசா இருக்காது. ஆனா அவங்க ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒன்று மிஸ் ஆகும். அந்த ஏதோ ஒன்று தான் எமோஷனல் ஆப்சன்ஸ். டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஆர் தேர். எமோஷனலி அன்அவைலபிள், எமோஷனலி அவாய்டன்ட். இந்த ரெண்டு ரீசன்ஸ் நிறைய கப்பிள்ஸ் நடுவுல நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுது. உங்க பார்ட்னர் உங்க கூட தான் இருப்பாங்க, ஆனா அவங்க கிட்ட மனசு விட்டு பேச முடியாது. Why this is happening so much in our generation now? இந்த எமோஷனலி அன்அவைலபிள் பர்சன் பத்தியும் எமோஷனலி அவாய்டன்ட் பர்சன் பத்தியும் ரொம்பவே டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம் இன்னைக்கு வீடியோல. Don't skip this video. This video could change your life or life of someone who is very close to you. And welcome to Cosmic Kuruvi, பறவையா பறக்கலாம். ஃபர்ஸ்ட், எமோஷனலி அவாய்டன்ட், எமோஷனலி அன்அவைலபிள்கான டிஃபரன்ஸை பார்ப்போம். எமோஷனலி அவாய்டன்ட்னு நம்ம யாரை சொல்லுவோம்னா, இது சின்ன வயசுல இருந்து சைல்ட்ஹுட் ட்ராமானால கூட ஆகும். சின்ன வயசுல குழந்தையா இருக்கும் போது நாம எதுக்காச்சும் அழுதோம்னா, இல்ல எதையாவது ஹெல்ப் கேட்டோம்னா, அவங்க பேரண்ட்ஸ் அதை இக்னோர் பண்ணிருக்கலாம், இல்ல டோன்ட் பி அ கிரை பேபின்னு சொல்லி திட்டிருக்கலாம். அப்படி இருக்கும்போது சின்ன வயசுலயே அவங்களுக்கு நம்ம ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணா நமக்கு ரிஜெக்ஷன் தான் கிடைக்கும்னு மனசுல ரெஜிஸ்டர் ஆகிடும். அப்படி இருக்கும்போது அவங்க அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ஒரு டீப் கமிட்மெண்ட் வரும்போது அவங்களுக்கு சஃபகேட்டிங்கா இல்ல கழுத்து நெரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி ஃபீல் ஆகும்போது அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே போகணும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஃபீலிங்ஸை காட்ட தெரியாது, இல்ல காட்டினா ஏதாவது பிரச்சனை வருமோன்னு பயப்படுவாங்க. இவங்க தான் எமோஷனலி அவாய்டன்ட்னு சொல்லப்படுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட், எமோஷனலி அன்அவைலபிள் பர்சன். இந்த எமோஷனலி அன்அவைலபிள் பர்சனுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இது அவங்களோட பெர்மனன்ட் கேரக்டரா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ஒரு பேட் பிரேக்கப்ல இருந்து வெளியே வந்திருக்கலாம், இல்ல அவங்க லைஃப்ல ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கலாம், ஒர்க்ல ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கலாம், கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கலாம். ஸோ அவங்க கிட்ட உங்களுக்கு லவ் கொடுக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனா கொடுக்குற அளவுக்கு அவங்க கிட்ட எமோஷனல் எனர்ஜி இருக்காது. எமோஷனல் பேண்ட்வித்னு ஒன்று இருக்கும்ல, அது அவங்களுக்கு ஃபுல்லாகி போயிருக்கும். ஆக்சுவலா பார்த்தா எமோஷனல் அவாய்டன்ட்ன்றது க்ளோஸா வரதுக்கு பயப்படுவாங்க. எமோஷனலி அன்அவைலபிள்ன்றவங்க அவங்க கிட்ட கொடுக்குற அளவுக்கு ஸ்டாக் இருக்காது. இதுதான் டிஃபரன்ஸ். இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு பார்ட்னருக்கு டிஸ்டன்ஸை தான் தருமே. சைக்கலாஜிக்கலா ஒரு 3 விஷயத்த உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், ஃபியர் ஆஃப் வல்னரபிலிட்டி. இந்த எமோஷனலா அவாய்டண்டா இருக்கவங்க, அன்அவைலபிளா இருக்கவங்க தன்னோட வீக்னஸை வெளியே காட்டிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இப்போ நாம சாதாரண ஒரு ரிலேஷன்ஷிப்ல போயிட்டு ஐ ஃபீல் டிஸ்கனெக்டட், லெட்ஸ் டாக்னு சொன்னா நாம பேச ட்ரை பண்ணுவோம். ஆனா இந்த எமோஷனலா அவாய்டண்டா இருக்கவங்க, அன்அவைலபிளா இருக்கவங்க இது ஒரு ரெட் சிக்னலா, டேஞ்சரா பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இத பத்தி பேசவே பயமா இருக்கும். இதுக்காக அவங்க இதுல இருந்து பயந்து ஓட பார்ப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட், இன்டெலெக்சுவலைசேஷன். எல்லாத்தையுமே எமோஷனலா பார்த்தா தானே பெயின் வரும், லாஜிக்கா பார்த்தா நம்ம தப்பிச்சுக்கலாம்னு நினைப்பாங்க. அவங்க பார்ட்னர் அவங்க கிட்ட அவங்களோட கஷ்டத்தை சொல்லணும்னு வரும்போது, உனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, உனக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சொல்லி லாஜிக்கா பேசி தப்பிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஆக்சுவலா அவங்க பேச வேண்டியது, சரி வா நம்ம என்ன பேசணும், என்ன பண்ணலாம் இதுக்குன்னு சொல்லி ஆறுதல் தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா அந்த எமோஷனல் அவாய்டன்ட்டோ எமோஷனல் அன்அவைலபிள் பர்சனும் அதை கொடுக்க மாட்டாங்க. அண்ட் தென் ஹைப்பர் இண்டிபெண்டன்ஸ். நான் யாரையும் நம்ப மாட்டேன், நான் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன்னு பெருமையா நினைப்பாங்க. ஆனா அது அவங்களுக்கு ஒரு ட்ராமா ரெஸ்பான்ஸ். அவங்க யாரையுமே நம்பறதுக்கு பயப்படுவாங்க, இல்ல யாரையும் டிபெண்ட் பண்றதுக்கு பயப்படுவாங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்க எல்லாத்தையுமே தானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்புவாங்க. அதனாலதான் இந்த சிங்கிள் ஹேண்டட் ஆட்டிடியூட் அவங்களுக்கு வருது. இந்த மாதிரி பார்ட்னர்ஸ் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தா அந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும்? இததான் ஆங்ஷியஸ் அவாய்டன்ட் ட்ராப்னு சொல்லுவாங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க உங்க பார்ட்னர் கிட்ட அன்பா இருக்கீங்க, க்ளோஸா இருக்கீங்க. இன்னும் க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணும்போது அந்த அவாய்டன்ட் பர்சனும் அன்அவைலபிள் பர்சனும் சைலண்ட் ஆயிடுவாங்க. நீங்க ஏன்னு கேட்டு ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கும் போது அவங்க ஒரு ஸ்டெப் பின்னாடி போவாங்க. நீங்க ஒரு முறையும் சேஸ் பண்ணும்போது அவங்க எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்க பார்ட்னரும் எமோஷனலி அன்அவைலபிள் அவாய்டண்டா இருக்க பார்ட்னரும் சேர்ந்தாங்கன்னா அங்க சேஸ் அண்ட் ரன் கேம் தான் நடக்கும். ரிசல்ட் என்ன ஆகும்னா ரெசன்மெண்ட் வரும். நான் மட்டும் ஏன் இவ்வளவு எஃபர்ட் போடணும்னு யோசிப்பாங்க. செல்ஃப் டவுட் வரும், ஒருவேளை ஏன் மேலதான் தப்பு இருக்கும்னு யோசிப்பாங்க. அண்ட் ஃபைனலி லோன்லினஸ் தொண்டையை அடைக்கும். அவங்க 2 பேரும் ஒரே பெட்ல தான் தூங்குவாங்க, ஆனா அவங்களுக்கு நடுவுல ஒரு கடலே இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ரிலேஷன்ஷிப்ன்றது வெறும் இன்டிமசி கிடையாது, 2 பேரும் எமோஷனலா கனெக்ட் ஆகணும். அப்படி எமோஷனலா கனெக்ட் இல்லைன்னா அது ஒரு எம்டி ஷெல் மாதிரி தான். அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே விட்டா 2 பேரும் ஜஸ்ட் ரூம்மேட்ஸ் மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். லவ் பிரேக்கப்னு பார்த்தா எனக்கு வைப் செட் ஆகல, அதனாலதான் பிரேக்கப்னு சொல்லுவாங்க. வைப்லாம் இங்க எதுவும் ப்ராப்ளம் இல்லை, எமோஷனல் சேஃப்டி தான் ப்ராப்ளம். ஒரு ஸ்டேஜுக்கு மேல பார்ட்னர் என்ன நினைப்பாங்க, ஐ டிசர்வ் பெட்டர்னு மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த எமோஷனலி அவாய்டன்ட்டோ எமோஷனலி அன்அவைலபிள் பர்சனோட பிஹேவியரும் புரிஞ்சிக்கலன்னா
இந்த மாதிரி டிவோர்ஸ் அண்ட் பிரேக்கப்ல தான் முடியுமே. அண்ட் நவ் த மெயின் கொஸ்டின், இதை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? எஸ், பட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஒரு அவாய்டன்ட் பர்சனோ அன்அவைலபிள் பர்சனோ புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களை பெரிய ஸ்டெப்ஸா எடுத்து வைக்க சொல்லல, சின்ன சின்ன ஸ்டெப்பா எடுத்து வைங்க. ஐ ஃபீல் ஓவர்வெல்ம் ரைட் நவ், கேன் வி டாக் 10 minutes லேட்டர்னு உங்க பார்ட்னர் கிட்ட சொல்லுங்க, புரிய வைங்க. அண்ட் உங்களோட வல்னரபிலிட்டியை ஸ்ட்ரென்த்தா பாருங்க. உங்க பார்ட்னர் உங்ககிட்ட அன்பா இருக்கணும் தான் ட்ரை பண்றாங்க, உங்களோட ஃப்ரீடமை பறிக்க வரல. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதுலாம் ஒரு 10 minutes ஆஃப் யுவர் டைம், அவ்வளவுதான். அண்ட் தென் பார்ட்னர்ஸ்க்கு என்ன புரியணும்னா, இந்த மாதிரி அவாய்டண்டா பர்சன்ஸ் கிட்ட நீங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க பின்னாடி போக ஆரம்பிப்பாங்க, எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க. அவங்கள ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அவங்க கிட்ட நீங்க சொல்ல வேண்டியது, நான் இங்கதான் இருக்கேன், உனக்கு எப்ப பேசணும்னு தோணுதோ அப்ப நீ என்கிட்ட வந்து பேசு அப்படின்னு சொல்லி பாருங்க. அண்ட் அன்அவைலபிளா இருக்கணும்னு முடிவு பண்ண பர்சன் கிட்ட நீங்க என்ன சொன்னாலும், இஃப் தே ஆர் நாட் வில்லிங் டு ஒர்க் ஆன் தெம்செல்ஸ் அண்ட் தென் இயர் கணக்கா வெயிட் பண்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க உங்களோட மென்டல் ஹெல்த்தை பாக்கிறதுக்கான டைம் இது. அண்ட் பெஸ்ட் திங் என்ன தெரியுமா? ப்ரொஃபஷனல் ஹெல்ப். தெரப்பி இஸ் த பெஸ்ட் வே. ப்ரொஃபஷனல் கிட்ட போயிட்டு நீங்க பேசுனீங்கன்னா இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸ் எல்லாமே டீப்லி ரூட்டடா இருக்கும். உங்க பிரச்சனையோட ஆர்ஜின் என்னன்னு புரிய வைப்பாங்க. சோ அவாய்டன்ட்டோ அன்அவைலபிளோ ரெண்டு பேருமே பாவம் தாங்க. இவங்க யாரையுமே ஹர்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ண மாட்டாங்க, ஆனா அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. அவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்ன்றதுதான். அந்த ஸ்பேஸை கொடுக்கறதுக்கு பார்ட்னர்ஸும் தயாரா இருக்கணும். அண்ட் பார்ட்னர்ஸ்க்கு தேவையான லவ்வை கொடுக்கறதுக்கு இந்த அன்அவைலபிள் பர்சனும் அவாய்டன்ட் பர்சனும் கொஞ்சம் தாங்களை மாத்திக்கிறதுக்கு ரெடியாவும் இருக்கணும். இந்த லவ் மட்டும் இருந்தா போதாது, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருந்ததுன்னா இந்த மாதிரி வால்ஸ் எல்லாம் ஈஸியா உடைச்சிடலாம். கண்டிப்பா இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. அண்ட் தட்ஸ் இட், சைனிங் ஆஃப் காஸ்மிக் குருவி ஃப்ரம் a sparrow's view, everything becomes a question. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.